வணக்கம். நான் மருத்துவ ஆலோசனையில் இருக்கிறப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நைட் பூரா தூங்கவே இல்லை, அதனால் இன்னைக்கு என்னுடைய உடலில் அங்கங்கே நிறைய வலிகளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, வலி ஜாஸ்தியாக இருந்ததுனால நைட் பூரா தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். வலி இருக்கிறதுனால தூங்க முடியலை, தூங்காததுனால வலி ஜாஸ்தி. ஸோ இது ரெண்டுமே கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் தூக்கத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தூக்கம் அப்படிங்கிறது பாடியோடைய ஒரு வண்டர்ஃபுல் ரிலாக்ஸிங் டைம். இந்த சமயத்தில் நம்மளுடைய உடம்புல அதீதமான அளவுக்கு ரீபேரிங் ஹார்மோன்ஸ், க்ரோத் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நேரம். ஒரு நாள் சாதாரணமாக நம்ம தூக்கம் கெட்டு போச்சுனாலே நம்மளுடைய உடம்புல அதீதமான கழிவுகள் தேங்கி போயிடும், அதிகமான அளவுக்கு வலி அதிகரிக்கும். இந்த தூக்கத்தப்போ என்னென்னலாம் நடக்குது அப்படின்னம்னா, இந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னம்னா, நம்மளுடைய மசில்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி அற்புதமாக அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் குறைச்சி அழகாக அடுத்த நாளுக்கு ரெடி பண்ணும். ஆனால் இது அந்த தூக்கம் மட்டும் ப்ராப்பராக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மேபி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், டென்ஷனாக இருக்கலாம், அல்லது நம்ம லேட் நைட்டில் சாப்பிட்டதுனால செரிமானம் ஆகாமல் கேஸ் ட்ரபிளாக இருக்கலாம், அல்லது நம்ம ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளுடைய மனசுக்குள்ளே ரொம்ப பிரச்சனையான விஷயங்களாக இருக்கலாம், ப்ராப்பரான வென்டிலேஷன் இல்லாத ரூமாக இருக்கலாம், அந்த ரூம் ரொம்ப அதீதமான அளவுக்கு சூடாக இருக்கலாம், நல்ல காற்று இல்லாமல் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு ப்ராப்பராக தூக்கம் வராது, ப்ராப்பர் போஸ்டர் இல்லை, அல்லது நம்மளை ப்ராப்பரான நம்ம பிளாங்கெட்ஸ் இல்லை, நல்ல ரொம்ப அதீதமாக குளிரடிச்சதுனாலும் தூக்கம் வராது, உப்புசமாக இருக்குது, ரொம்ப வேர்த்துட்டு இருக்குது அப்படின்னம்னாலும் தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான வென்டிலேஷன், நல்ல காற்றோட்டம், நல்ல இதமான ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னம்னா நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும். ஸோ இந்த தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய உடம்புல அதீதமான கழிவுகள் தேக்கமாகி வலியை அதிகப்படுத்தும். ஒரு நாள் 2 நாள் நம்ம தூங்கலை அப்படின்னம்னா கூட அந்த வலி தாங்குற தன்மை நம்மளுக்கு பல மடங்கு குறைஞ்சு போயிடும். இது ஒரு ரேஷியோவாக சொல்கிறாங்க. ஒரு நைட் நம்ம ப்ராப்பராக தூங்கலைன்னா கூட 25% நம்மளுக்கு வலி தாங்கக்கூடிய தன்மை குறைஞ்சு போயிடுதுங்களாம், அல்லது 25% நம்மளுக்கு வலி அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னம்னா நம்ம தூக்கத்தை மேம்படுத்திக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம முதல்ல சாப்பிட்றத ஏர்லியராக சாப்பிடணும். ஒரு குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு 9:30 மணி 10 மணிக்குள்ளே நம்ம தூங்குறது நல்லது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆர்கன் கிளாக் பற்றி நம்ம போன வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம தூங்கணும் அப்படின்னம்னா ஒரு குறைஞ்சது 3 மணி நேரமாவது முன்னாடி சாப்பிடணும். ஒரு 7 to 7:30 அந்த சாப்பிடக்கூடிய உணவும் லைட் ஃபுட்டாக இருக்கணும். இப்போ பிரியாணி மாதிரி, பரோட்டா மாதிரி, நான் வெஜிடேரியன் இதுக்கெல்லாம் நம்ம நிறைய சாப்பிட்றப்போ இந்த உணவெல்லாம் வெரி ஹெவி டு டைஜஸ்ட். நிறைய பேர் இரவில் முட்டை சாப்பிட்றோம், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம், ஸோ ரொம்ப அதிகமான பன்னீர் மாதிரி ரொம்ப ஹெவி ப்ரோட்டீன் ஐட்டங்கள் சாப்பிட்றோம். இதெல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு அந்த உடம்புக்கு அதீதமான அளவுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வேணும், இதுக்கு அதிகமான அளவுக்கு சூரிய சக்தி வேணும். அந்த பிராணசக்தி அந்த சமயம் அதிகமாக நம்மளுடைய வயிற்றுக்கு போயிடுச்சு அப்படின்னோம்னா நைட் நேரத்தில் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது போகாது. அதனால் இரவு நேரத்தில் நம்ம கொஞ்சம் எளிமையான உணவுகள், உதாரணத்துக்கு வெஜிடபிள் சூப்பு அல்லது நல்லா ஆவியில் வேக வச்ச உணவுகள், எளிமையாக நம்மளுக்கு செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் நல்லா மென்று ரசித்து சவைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா எளிமையாக நம்மளுக்கு தூக்கம் வரும், சீக்கிரமே நம்ம ரிலாக்ஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு விஷயம். 2வது விஷயம் நம்ம தூங்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய ஸ்க்ரீனை நம்ம கட் பண்ணிடுறது நல்லது. ஒரு 10 மணி வாக்கில் அப்படின்னம்னா ஒரு 7 மணி வாக்கிலேயே நம்மளுக்கு ஸ்க்ரீன் டைமை கட் பண்ணிக்கிறது நல்லது. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிலா வெளிச்சம், நிலா குளுமையாக இருக்க வேண்டிய நேரம். ஆனால் அந்த சமயத்தில் இருட்டுக்குள்ளே தான் நம்மளுடைய கண்ணு சந்தோஷமாக இருக்கும். பகல் நேரத்தில் பிரைட்டாக இருக்கும், இரவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண் சுருங்கி போயிடும். ஸோ அந்த சமயத்தில் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல பிரைட் லைட்டில் ஒரு மொபைலையோ லேப்டாப்பையோ டிவியோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், அல்லது டியூப் லைட் வெளிச்சத்தில் இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ கண் அதிகமாக விரிவாகணும். ஸோ இந்த ரொம்ப பிரைட்னஸில் இருந்துச்சு அப்படின்னம்னா சீக்கிரமே தூக்கம் வராது. அதனால குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ஏர்லியராக நம்ம இருட்டுக்குள்ளே நுழையிறது ரொம்ப நல்லது. அது நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 3வது விஷயம் நம்ம நிறையா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம், மனசு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஸோ அதை காம் டவுன் பண்ணிக்கிறதுக்கு மேபி ஒரு மியூசிக், மேபி ஒரு மைல்டு மியூசிக்கோ அல்லது கொஞ்சம் ரிலாக்ஸிங் பண்ணக்கூடிய மூடில் நம்ம ஏதாவது லைட் ஒர்க் பண்ணிக்கிறது நல்லது. மேபி ஒரு புக்ஸ் படிக்கலாம், அல்லது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை அனலைஸ் பண்ணுறது.
காலையிலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் சுவாத்தியாயான்னு பேர். ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப நம்மளுக்கு வருத்தமான விஷயம் இருக்குது அப்படின்னம்னா அந்த விஷயத்தை எப்படி நான் மாறுபட்டு செய்யணும், இது வந்து இப்படி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அடுத்த தடவை அதே ஒரு சூழல் வர்றப்போ அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு பேர் சம்ரக்ஷணைன்னு பேர். இந்த மாதிரி சுவாத்தியாயம், அதாவது செல்ஃப் ஸ்டடி, காலையில் என்னென்ன பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள் நாளைக்கு நான் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அனலைஸ் பண்ணிட்டோம்னா we will be better than yesterday. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தட் வில் கிவ் யூ ப்ரொடக்டிவ் ஸ்லீப். நல்ல ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்மளையே நம்ம பாராட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ வி வில் சாட்டிஸ்ஃபை அவர் செல்ஃப். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு விதமான ஒரு சூட்டில் வந்து நம்ம ஃபுட் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லது. மேபி ஒரு கொஞ்சம் சால்ட் மாதிரி போட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவாக அந்த காலில் வந்து நர்வ்ஸ் எண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த நர்வ் எண்டிங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னம்னா பிரெயினுக்கு வந்து கன்ஜஷன்ஸ் இல்லாமல் அது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணுச்சு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு ஃபுட் பாத் எடுக்கலாம். அந்த ஒரு ஃபுட் பாத் வந்து ஒரு 15 நிமிஷம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நாடி சோதனா பிராணாயாமா பண்ணீங்கன்னா இன்னும் டபுள் எஃபெக்ட். நாடி சுத்தி அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு சின்ன ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறேன். நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு உங்களுடைய நாசியில் வலது நாசியை அடைச்சு இடது நாசி வழியாக சுவாசத்தை உள்ளெடுக்கணும். இடது நாசியை அடைச்சிட்டு வலது நாசி வழியை வெளியே விடணும். மீண்டும் ஒரு தடவை வலது நாசி வழியை மேலே எடுக்கணும். வலது நாசியை அடைச்சிட்டு இடது நாசி வழியை வெளியே விட்டுறணும். இது வந்து ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 9 ரவுண்ட் பண்ணுங்க, 11 ரவுண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா மைண்ட் டோட்டலி காம் டவுன் ஆகிடும். ப்ளஸ் டீப் ப்ரீதிங் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த விஷயத்த என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்கள் ரூம் வந்து நல்ல வெல் வென்டிலேட்டடாக இருக்குதா, நல்ல காத்தோட்டம் இருக்குதா, கொசுவெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் என்ஷூர் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஏதாவது நல்ல ஒரு திக்கான ஒரு போர்வை வேணும், அல்லது குளிர் அடிக்குது அப்படின்னா நல்ல திக்கான போர்வை, அல்லது ரொம்ப அதிகமான சூடாக இருக்குது அப்படின்னம்னா வயிற்றுக்கு ஒரு வெட் பேக் பயன்படுத்தலாம். கண்ணுக்கு வந்து ஒரு சின்ன கர்ச்சீஃபை தண்ணியில் நினச்சிட்டு கண்ணுக்கு ஒரு பேக் போடுறது, இதெல்லாம் பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஸ்லீப் வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மைண்டில் வந்து சொல்லிக்கோங்க, நான் என்னுடைய உடம்பு அப்படிங்கிறது தன்னைத்தானே சரி பண்ணிக்கூடிய சக்தி இருக்குது. இந்த வலி எல்லாமே ஏதோ ஒரு தேக்கத்தினால ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வலி கட்டாயமாக சரியாகும். நான் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் என்னோட வலியை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்குது. ஐ எம் ஹீலிங் மை செல்ஃப், ஐ எம் ரிலாக்ஸிங் மை செல்ஃப், ஐ ஹேவ் எ கெப்பாசிட்டி, என்னுடைய உடம்புக்கு அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவான நல்ல எண்ணத்தை வளர்த்திட்டு வந்தீங்க அப்படின்னம்னா சீக்கிரமே உங்கள் வலி சரியாயிடும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அந்த வலிக்காக மருந்து மாத்திரைகள் போட்டு இன்னும் பிரச்சனைகளை பெருசுப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரி அந்த வலிகள் இன்னும் நீங்கள் இதெல்லாம் சொல்லியும் இந்த விஷயங்கள்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் செய்தும் உங்களுக்கு வலி சரியாகலை அப்படின்னம்னா எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். கட்டாயமாக இதுக்கான ஒரு வழி பிறக்கும். நம்ம வலியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வலியை வந்து ஹீல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ தட் ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.